Day 4, the family time in the presence of God. Welcome to this wonderful prayer service. ಕುಟುಂಬವಾಗಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ 4ನೇ ದಿನ ಅದ್ಭುತವಾದ ಪ್ರಾರ್ಥನಾ ಆರಾಧನಾ ಸಮಯಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸ್ವಾಗತ. நம்ம எல்லாரும் இணைந்து ஒரே மனதோடு ஆங்காங்கு நாம் எங்க இருக்கிறோமோ அந்த இடங்கள்ல ஆனா ஒன்றா இணைய போகிறோம். We are going to be united in our spirit in the time of prayer. That's the beauty of this time. ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿದ್ದೇವೋ ಆಯಾಯ ಸ್ಥಳಗಳಿಂದ ಆತ್ಮದಲ್ಲಿ ಒಂದುಗೂಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಇದೇ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿರುವಂತ ಸೌಂದರ್ಯ. இன்றைக்கு நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. நாம் சபையின் குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் இணைந்து சபை ஒரு குடும்பமாகிறது. ஆகவே சபையின் குடும்பமாக இணைந்திருக்கிறோம். மற்ற அநேகர் அங்கங்கே இணைந்திருக்கிறீர்கள். அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವು ಸೇರಿ ಸಭೆ ಅನ್ನುವಂತ ಕುಟುಂಬ, ಇದರೊಂದಿಗೆ ಇನ್ನೂ ಹಲವರು ಹಲ್ಲಲ್ಲಿಂದ ನೀವು ಸೇರಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. ಇದೆಲ್ಲವೂ ಸೇರಿ ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ನಾವು ಪಾಲ್ಗೊಳ್ಳುವ. அதே ஒரு சின்ன பிரேயர் பண்ணி ஆரம்பிப்போமா? ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸುವ. எங்கள் பிதாவே, இந்த நாளினுடைய இந்த ஆராதனையை நாங்க உங்க கரங்களிலே தருகிறோம். சபையில் இருக்கிற அத்தனை குடும்பங்கள் நடுவில் ஆவியிலே ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியம் உண்டாகும்படி இந்த நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்யும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ದೇವರೇ, ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಆರಾಧನೆನ ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. ಅಲ್ಲಲ್ಲಿ ಮನೆಗಳಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರೊಂದಿಗೂ ಸಹ ಒಂದು ಐಕ್ಯತೆಯು ಕಾಣಲ್ಪಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ನಾವು ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವಪ್ಪ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪಿತಾವೇ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். 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 மீண்டுமா உங்கள் அத்தனை பேருக்கும் இங்க இருக்கிற டீம் மெம்பர்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். ಮತ್ತೊಮ್ಮೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಇಲ್ಲಿರುವ ತಂಡದವರ ಪರವಾಗಿ ಶುಭ ಹಾರೈಕೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇವೆ. Behind the screen media team is working very hard. அவங்க சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ಪರದೆಯ ಹಿಂದೆ ಮಾಧ್ಯಮ ತಂಡದವರು ಅವರು ಕಠಿಣವಾಗಿ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರ ಪರವಾಗಿಯೂ ಸಹ ನಾವು ನಿಮಗೆ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತೇವೆ. Let's take our time to worship our living God. Come on, let's join the team to worship God wherever we are. ನಮ್ಮ ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರನ್ನ ನಾವೆಲ್ಲೆಲ್ಲಿದ್ದೇವೋ ಅಲ್ಲಿಂದಲೇ ನಾವು ತಾಡಿನ ತಂಡದವರೊಂದಿಗೆ ಸೇರಿ ನಾವು ಆರಾಧಿಸುವ. Hallelujah, hallelujah. ನಮ್ಮ ದೇವರು ಶಕ್ತನು. ಆಮೆನ್. ನಮ್ಮನ್ನು ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ಇನ್ನು ಮುಂದಲೂ ನಡೆಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ, ಹೌದು, ನನ್ನ ದೇವರು ನನ್ನನ್ನು ನಡೆಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತುತ್ತಾ ದೇವರೇ ನಿಮಗೆ ವಂದನೆ ಎಂದು ಹೇಳೋಣ. ಆಮೆನ್. ದೇವರೇ ನಿಮಗೆ ವಂದನೆ ಅಪ್ಪ, ಇದುವರೆಗೂ ನನ್ನನ್ನು ನಡೆಸಿದ್ಯಾ ಕರ್ತನೆ, ಇನ್ನು ಮುಂದಲೂ ನೀವು ನನ್ನನ್ನು ನಡೆಸಲು ಶಕ್ತನಾಗಿದೆಯಾ. ನಾವು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ಕೆಲವು ಹಾಡುಗಳನ್ನು ಹಾಡುತ್ತಾ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಆಮೆನ್. கைகளும் தட்டுதா நான் இயேசு நீங்க இருக்கையிலே நான் சோர்ந்து போக மாட்டேன். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீர். அடனா இயேசு நீங்க இருக்கையிலே நான் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. அடனா நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சொல்லலாமா? சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. அதிசய தேவன், அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க.
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருளிக்கும் இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சந்தோஷமாய் பாடலாமா? எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன், அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில லெட்ஸ் டிக்ளேர் நான் சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க ಎಲ್ಲಾಮೇ ಪಾತುಕೊಳ್ಳುವಿಂಗ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಆತನಿಗೆ ವಂದನೆ ಎಂದು ಸಲ್ಲಿಸೋಣ. ಹೌದಪ್ಪ, ನನ್ನನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವ ಆತನು ನೀನೇ ಅಪ್ಪ, ನನ್ನನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸುವ ಆತನು ನೀನೇ ಅಪ್ಪ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ ಆತನು ಇನ್ನು ಮುಂದಲೂ ನೀನು ನಡೆಸಲು ಶಕ್ತನಾಗಿದೆಯಾ ಕರ್ತನೆ? ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ, ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು ಅಪ್ಪ. ನೀನು ಎಲ್ಲದಕ್ಕೂ ಶಕ್ತನಾಗಿರುವ ಆತನಾಗಿದೆಯಾ ಕರ್ತನೆ? ನಿಮ್ಮಲ್ಲೇ ನಾವು ಭರವಸೆ ಇಡುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲು ನೀನೇ ಶಕ್ತನಪ್ಪ. ನನ್ನ ಕರ ಹಿಡಿದು ನಡೆಸುವ ಆತನು ನೀನೇ ಅಪ್ಪ, ನನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವ ಆತನು ನೀನೇ ಅಪ್ಪ, ನನ್ನನ್ನು ನಡೆಸುವ ಆತನು ನೀನೇ. ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಎಂದಿಗೂ ಮಾಡಲು ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನೆಂದು ಹೇಳುತ್ತಾ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು, ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಇಂದಿಗೂ ಮಾಡಲು ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು. ಹೇಳೋಣ, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಇಂದಿಗೂ ಮಾಡಲು ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು. ನನ್ನ ದೇವರು, ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು, ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಇಂದಿಗೂ ಮಾಡಲು ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು. ಅದ್ಭುತಗಳನ್ನು ಇಂದಿಗೂ ಮಾಡಲು ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು. ಹೇಳೋಣ, ಕಣ್ಣೀರ ಒರೆಸುವನು, ಕಣ್ಣೀರ ಒರೆಸುವನು, ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸುವನು, ಕೊರತೆಯ ನೀಗುವನು, ಕೊರತೆಯ ನೀಗುವನು, ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ, ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡುವನು. ಹೇಳೋಣ, ಕಣ್ಣೀರ ಒರೆಸುವನು, ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸುವನು, ಕೊರತೆಯ ನೀಗುವನು, ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಮಾಡುವನು. ಕರಗಳನ್ನು ಎತ್ತುತ್ತಾ ಜಯವು ಜಯವು ನನಗೆ, ಜಯವು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, ಜಯವು ಜಯವು ನನಗೆ, ಜಯವು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ. ಹೇಳೋಣ, ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು, ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಇಂದಿಗೂ ಮಾಡಲು ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಇಂದಿಗೂ ಮಾಡಲು ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನು. ಪಾಪವನ್ನು ನೀಗಿಸುವನು, ಪಾಪವ ಕ್ಷಮಿಸುವನು, ಶಾಪದಿಂದ ಬಿಡಿಸುವನು, ಶಾಪದಿಂದ ಬಿಡಿಸುವನು, ಸಂತೋಷ ಕೊಡುವನು, ಸಂತೋಷ ಕೊಡುವನು, ನನಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ನೀಡುವಾತನೇ, ಸಮಾಧಾನ ನೀಡುವನು. ಪಾಪವ ಕ್ಷಮಿಸುವನು, ಪಾಪವ ಕ್ಷಮಿಸುವನು, ಶಾಪದಿಂದ ಬಿಡಿಸುವನು, ಸಂತೋಷ ಸಂತೋಷ ಕೊಡುವನು,
ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರನ್ನು ವಂದನೆ ಸಲ್ಲಿಸೋಣ. ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಾತನೇ, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಾತನೇ, ನಿಮಗೆ ವಂದನೆ. ನೀ ನನ್ನ ಜೊತೆಗಿರುವಾಗ ನಾ ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡೇನು ಅಪ್ಪ. ನಿಮಗೆ ವಂದನೆ ಕರ್ತನೆ, ನಿಮಗೆ ವಂದನೆ, ನಿಮಗೆ ವಂದನೆ. ನಿಮಗೆ ವಂದನೆ, ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ, ಓ ಆರಾಧನೆ, ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಅಪ್ಪ. ಬಂದಿದ್ದ ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗೂ ಘನತೆಗೂ ಯೋಗ್ಯನು ನೀನೇ ಅಪ್ಪ. ಈ ಆರಾಧನೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ನಮ್ಮನ್ನು ನೀನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಪ್ಪ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಬೇಡುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಗೆ. ಆಮೆನ್. ஆமென் ஆமென். அவருக்கு எல்லா கணமும் துதியும் புகழ்ச்சியும் பிரஸ்தாபமும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ಆತನಿಗೆ ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಘನವು ಹೊಗಳುವಿಕೆಯು ಪ್ರಸ್ತಾಪಿಸುವಿಕೆಯು ಉಂಟಾಗಿರಲಿ. எல்லாரும் வீட்ல இருந்தபடியே சத்தமாய் சொல்லுவோமா, நம்முடைய கர்த்தர் நல்லவர். ಮನೆಯಲ್ಲಿದ್ದುಕೊಂಡೇ ನಾವು ಜೋರಾಗಿ ಹೇಳುವ ನಮ್ಮ ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர். ಇನ್ನೊಂದ್ಸಾರಿ ಹೇಳಿ ನೋಡುವ, ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ಆತನ ಕೃಪೆಯು ಶಾಶ್ವತವಾದದ್ದು. நம்முடைய கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நாட்களிலும் எப்படிப்பட்ட நெருக்கத்திலே நாம் நடந்து வந்தாலும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ನಮ್ಮ ಕರ್ತನು ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿಯೂ ಎಂತಹ ಕಷ್ಟಕರ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹಾದು ಬಂದರೂ ಸಹ ಆತನು ಒಳ್ಳೆಯವನೇ ಆಗಿದ್ದಾನೆ. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் ನಂಬಿಕೆಯಾಗಿರುವ ಮನುಷ್ಯನ್ ಭಾಗ್ಯವಾನ್. ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾ ನೋಡ್ರಿ, ಯೆಹೋವನು ಸರ್ವೋತ್ತಮನೆಂದು ಅನುಭವಿಸಿರಿ, ಆತನ ಮೇಲೆ ಭರವಸೆದಿಂದಿರುವವನು ಧನ್ಯನು. ಆಮೆನ್ ಆಮೆನ್. These are the days that we can taste our God, how good He is. ಈ ದಿನಗಳು ಎಂತಹ ದಿನಗಳಂದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಎಂತವನು ಅನ್ನುವುದನ್ನ ರುಚಿಸಿ ನೋಡುವ ದಿನಗಳು. நார்மல் டேஸ்ல அவருடைய குட்னஸ் அனுபவிக்கிறதை காட்டிலும் நெருக்கத்தின் மத்தியிலே, குறைவின் மத்தியிலே, போராட்டமான சூழ்நிலையின் மத்தியிலே அவருடைய குட்னஸை, அவர் செய்கிற நன்மையை நாம் அனுபவிக்கும் பொழுது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிய முடியும். ಸಹಜ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಒಳ್ಳೆಯವನು ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಕಷ್ಟದ ದಿನಗಳಲ್ಲಿ, ಹೋರಾಟ ದಿನಗಳಲ್ಲಿ, ಇಕ್ಕಟ್ಟಿದ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ಎಂತವನು, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತನು ಒಳ್ಳೆಯವನು ಅಂತ ತಿಳುಕೊಳ್ಳುವಂತದ್ದೇ ನಮ್ಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய ஊழியக்காரர் ஒருவர் அவருடைய பணித்தளத்திலிருந்து ஃபோன் பண்ணினார். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನ ಹಿಂದೆ ಸೇವಕರಲ್ಲಿ ಒಬ್ರು ತಮ್ಮ ಸೇವಾ ಕ್ಷೇತ್ರದಿಂದ ಫೋನ್ ಅನ್ನ ಮಾಡಿದ್ರು. அது எஸ்டேட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழிய களம். ಎಸ್ಟೇಟ್ ಕಡೆಗಳಲ್ಲಿ ಇರುವಂತ ಸೇವಾ ಕ್ಷೇತ್ರ ಅದು. 5 வாரங்கள் ஆராதனை இல்லை. 5 ವಾರಗಳು ಆರಾಧನೆ ಇಲ್ಲ. எப்படி என்று விசாரித்த பொழுது ಹೇಗೆ ಅಂತ ವಿಚಾರಿಸುವಾಗ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ಅವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? பாஸ்டர், நான் உண்மையை சொல்றேன், ஓடி ஓடி ஊழியம் செய்த நாட்களிலே தேவன் எப்படி நடத்தினாரோ அதை காட்டிலும் இந்த லாக்டவுன் டைம்ல அதிக மேன்மையாய் அவர் நடத்துவதை உணர முடிகிறது. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಪಾಸ್ಟರ್, ಓಡಿ ಓಡಿ ಸೇವೆ ಮಾಡಿದ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಅನುಭವಿಸಿದಕ್ಕಿಂತ ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳಿದ್ರು. நான் சொன்னேன், ஓடி ஓடி உழைத்த நாட்களுக்குரிய பலன்தான் இந்த லாக்டவுன் டைம்ல ஆண்டவர் அவருடைய கிருபையும் நன்மையையும் காட்டுகிறது. ನಾನು ಹೇಳಿದೆ ಅವರಿಗೆ, ಓಡಿ ಓಡಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, ಆ ದಿನಗಳ ಪ್ರತಿಫಲವನ್ನ ದೇವರು ಈ ಲಾಕ್ಡೌನ್ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. Is it not true that our God is good even in this lockdown time? Though we do not have any income, though we do not have any job, still our God is good. He is leading us in a wonderful way. May His name be glorified. ಎಂತಹ ನಿಜ ಅಲ್ವಾ? ಈ ಒಂದು ಲಾಕ್ಡೌನ್ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒದಗಿಸುವಿಕೆಯು ಏನು ಇಲ್ಲದೆ ಇದ್ರೂ ಸಹ ಓಡಿ ಓಡಿ ಸೇವೆ ಮಾಡಿದ ದಿನಗಳ ಪ್ರತಿಫಲವನ್ನ ದೇವರು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅನ್ನೋದಾದ್ರೆ ಎಂತಹ ಅದ್ಭುತವಾದದ್ದು, ಅತಿಶಯವಾದದ್ದು. Amen. ಆಮೆನ್. Amen. ಆಮೆನ್. So today we are going to take one topic to have our short
devotion. ಈ ದಿನದಲ್ಲಿ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ಧ್ಯಾನಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಶಿರೋನಾಮೆಯನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ. I would like to give a title for this devotion as ಈ ಧ್ಯಾನಕ್ಕೆ ನಾನು ಕೊಡುವ ಶಿರೋನಾಮ ಏನೆಂದರೆ the power of delay in your life. உங்க வாழ்க்கையில உண்டாகிற தாமதத்தினுடைய வல்லமை. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡವಾಗುವುದರ ಬಲ. என்றைக்காவது நம்ம அப்படி யோசித்து பார்த்திருக்கிறோமா? ಯಾವತ್ತಿಗಾದರೂ ನಾವು ಹೀಗೆ ಯೋಚಿಸಿ ನೋಡಿದೇವಾ? ಎಲ್ಲ ಟಕ್ ಟಕ್ நடந்துருச்சுன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம். ನಮಗೆ ಎಲ್ಲವೂ ಪಕ್ಕನೆ ಆಗಾಗೆ ನಡೆದು ಬಿಟ್ರೆ ಎಷ್ಟು ಸಂತೋಷ ಅಲ್ವಾ? அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காரியம் நடந்துருச்சுன்னா என்ன பரவசம். ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಕಣ್ಣು ತೆರೆಯೋದಷ್ಟೊಳಗಡೆ ಸಂಗತಿಗಳು ಕಣ್ಣು ಮುಂದೆ ನಡೆದು ಬಿಟ್ರೆ ಎಂತ ಸಂತೋಷ ಅಲ್ವಾ? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே ஓவர் நைட் காரியம் நடந்துருச்சுன்னா தூங்க போய் காலையில எழுந்திருக்கிறதுக்குள்ள காரியம் நடந்துருச்சுன்னா என்ன சந்தோஷம். ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರಲ್ವಾ, ಓವರ್ ನೈಟ್ ರಾತ್ರಿ ನಡೆದು ಬಿಡ್ತು, ಹೋಗಿ ಮಲಗಿದ್ವಿ, ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ಕೂಡಲೇ ಸಂಗತಿಗಳು ನಡೆದು ಬಿಟ್ಟಿವೆ. நம்முடைய தேவன் அவருடைய வழிகளிலே கிரியை செய்கிறவர். ನಮ್ಮ ದೇವರು ಆತನ ಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವರು. அவருடைய நேரத்திலே he has his own time. அவருடைய நேரத்தின்படி காரியத்தை செய்கிறார். ಆತನಿಗೆಂದು ಸ್ವಂತ ಸಮಯವಿದೆ, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವನು. இப்ப பாருங்களேன் பிரதர் சிஸ்டர் கவனிங்க. ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. உங்க டைம்ல காரியம் நடக்கணுமா இல்ல ஆண்டவர் டைம்ல உங்களுக்கு காரியம் நடக்கணுமா? ನಿಮ್ಮ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂಗತಿಗಳು ನಡೆಯಬೇಕಾ ಅಥವಾ ದೇವರ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸಂಗತಿಗಳು ನಡಿಬೇಕಾ? ನಾವು வெளிப்படையான வாழ்க்கையில மனுஷீக தன்மை நிறைந்த இந்த பூமியிலே வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கையில நம்ம டைம் படி நம்ம விரும்புறபடி நம்ம எதிர்பார்க்கிறபடி காரியம் நடந்துட்டாதான் நமக்கு சந்தோஷம். உண்மையா ಹೊರಗಡೆ ಈ ಭೂಮಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಾನುಷಿಕ ಸ್ವಭಾವಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ಅಂದುಕೊಂಡ ಹಾಗೆಯೇ ಸಂಗತಿಗಳು ನಡೆದು ಬಿಟ್ರೆ ಅದು ಸಂತೋಷ, ಅದು ನಿಜ, ಹೌದು. ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு, ಆದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ ಒಬ್ಬನಿಗೆ ஏன் டைம் படி ஏன் விருப்பப்படி காரியம் வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ எப்ப விரும்புகிறாரோ அப்படி அந்த நேரத்தில் நடந்தால்தான் சந்தோஷம் என்று மாறிவிடும். ನನ್ನ ಸಮಯ ನನ್ನ ಇಷ್ಟಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ಸಂಗತಿಗಳು ಜರುಗುವುದು ಬೇಡ, ದೇವರ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಇಷ್ಟದಂತೆ ಸಂಗತಿಗಳು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯಲಿ. எங்களுடைய இந்த பிரேயர் சர்வீஸ்ல கலந்து எங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் அநேகருடைய வாழ்க்கையில சில தாமதங்கள் இருக்கலாம், unusual delay நீங்கள் பார்க்கலாம், but there is a power in that delay that is happening in your life. ಈ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡು ನಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡ ಅನ್ನುವುದು ಇರಬಹುದು, ಅಸಾಮಾನ್ಯವಾದ ತಡೆಯೂ ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ಆ ತಡೆಯು ಒಂದು ಬಲವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿದೆ. I would say God's time is the best time. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ದೇವರ ಸಮಯವೇ ಅತ್ಯುತ್ತಮವಾದ ಸಮಯ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்திற்கு தாமதமாகிறது உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಯಾವ ವಿಷಯಗಳಿಗೆ ತಡವಾಗ್ತಾ ಇದೆ ಎನ್ನುವುದು ನಿಮಗೂ ಗೊತ್ತುಂಟು, ನಿಮ್ಮ ದೇವರಿಗೂ ಗೊತ್ತುಂಟು. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், எக்லீசியாஸ்டஸ் chapter 3 verse 11. ಪ್ರಸಂಗಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. அதனுடைய முதற் பகுதி, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். ಒಂದೊಂದು ವಸ್ತುವನ್ನು ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ಅಂದವಾಗಿ ನಿರ್ಮಿಸಿದ್ದಾನೆ. சகலத்தையும், ಸಕಲವನ್ನು, everything he makes beautiful in its time. ಆತನ ಸಮಯದಲ್ಲಿ ಸಕಲವನ್ನು ಸುಂದರವಾಗಿ ನಿರ್ಮಿಸಿದ್ದಾನೆ. அப்படின்னா ஒரு சில காரியத்தை மாத்திரம் நல்லா செய்து ஒரு சில காரியத்தை நம்ம தவற விடுற மனிதர்கள் போல தேவன் அல்ல. அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர், சகலத்தையும் நன்மையாய் செய்கிறவர். அதனால நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களையும் அவர் நன்மையாகவே செய்வார். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಾಗೆಯೇ ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಮನುಷ್ಯರಂತೆ ದೇವರಲ್ಲ. ಆತನು ಸಕಲ ಕಾರ್ಯವನ್ನು ಸಕಲವನ್ನು ಆತನ ಸಮಯದಲ್ಲಿ ಅಂದವಾಗಿ ನಿರ್ಮಿಸುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நீங்கள் நம்புகிறீர்களா? ನೀವು ನಂಬುವಿರಾ? அப்படியே வலது கரத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ಹಾಗೆಯೇ ಬಲಗೈಯನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. தேவன் என் வாழ்க்கையில் சகலத்தையும் நன்மையாக செய்கிறவர். ದೇವರು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲ
ಎಲ್ಲವನ್ನ ಸುಂದರವಾಗಿ ಮಾಡುವವನು. இன்னொரு தடவை, தேவன் என் வாழ்க்கையில சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಹೇಳುವ, ದೇವರು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ಅಂದವಾಗಿ ಮಾಡುವವನು. ஆமென். ಆಮೆನ್. அது நமக்கு ஒரு பெரிய தைரியம், விசுவாசம். ಇದೇ ನಮಗಿರುವಂತ ದೊಡ್ಡ ಧೈರ್ಯ ಹಾಗೂ ನಂಬಿಕೆ. பவுல் எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார், ಪೌಲನು ಬರೆಯುವಾಗ ಹೀಗೆ ಬರಿತಾನೆ, ரோமன் சாப்டர் 8 verse 28. ರೋಮ 8:28. ரோமர் 8:28. ரோಮ 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ಇದಲ್ಲದೆ ದೇವರ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಅನುಕೂಲವಾಗುತ್ತವೆ. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம். ಆತನ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ನಾವು. அவரிடத்தில் அன்பு கூறுகிற மக்களாய் இருக்கிற நமக்கு ಆತನನ್ನ ಪ್ರೀತಿಸುವವರಾದ ನಮಗೆ சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಅನುಕೂಲಕ್ಕೆ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. ஆங்கில வேதாகமத்தில் all things work together for our good என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ವೇದದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ, ಎಲ್ಲಾ ಸಂಗತಿಗಳು ಒಟ್ಟಾಗಿ ನಮ್ಮ ಅನುಕೂಲಕ್ಕೆ ನಡೆಯುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. இந்த லாக்டவுன், வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனை, வருமானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில உண்டான தாமதம், சூழ்நிலைகளிலே நாம் எதிர்பாராததான தாக்கங்கள் எல்லாமே தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாறிவிடும். ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಉದ್ಯೋಗ, ನಮ್ಮ ವರಮಾನ, ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಲ್ಲವೂ ವಿರೋಧವಾಗಿರುವಾಗ ಆತನ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾದ ನಮ್ಮ ಹಿತಕ್ಕೆ ಎಲ್ಲವೂ ಅನುಕೂಲವಾಗಿಯೇ ನಡೆಯುತ್ತದೆ. Amen. ಆಮೆನ್. Believe that everything that happened in your life in the past, all those things will work together for your good. You would see it in your future. God has permitted all those things for your good. ನಂಬಿರಿ, ನಿಮ್ಮ ಗತ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲ ತಡವಾಗಿ ನಡೆದಂತ ಸಂಗತಿಗಳು ನಿಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್ತಿನಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅನುಕೂಲವಾಗಿ ನಡೆಯುವ ಹಾಗೆ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. நான் வேதத்திலிருந்து 2 நிகழ்வுகளை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். ನಾನು ಸತ್ಯವೇದದಿಂದ 2 ಸಂಭವಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಡಲು ನಾನು ಇಷ್ಟಪಡ್ತೇನೆ. முதலாவது, ಮೊದಲನೆಯದು, இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡಿದ ಮೊದಲ ಅದ್ಭುತ. கல்யாண வீட்டிலே, கானாவூர் என்கிற ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அற்புதம் நம்முடைய நினைவிற்கு இருக்கிறது. ಕಾನಾ ಊರಿನ ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ನೀರನ್ನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನಾಗಿ ಮಾಡಿದ ಅದ್ಭುತ ನಮ್ಮ ನೆನಪಿನಲ್ಲಿ ಇದೆ. யோவான் 2வது அதிகாரம், ಯೋಹಾನ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1 11 வசனங்கள் வரை அந்த நிகழ்வு நமக்கு ரெக்கார்ட்ல இருக்கின்றது. 1ರಿಂದ 11 ವಚನಗಳ ಈ ಸಂಭವ ನಮ್ಮ ದಾಖಲೆಯಲ್ಲಿ ಇದೆ. இயேசுவின் தாயாகிய மரியாள், ಯೇಸುವಿನ ತಾಯಿಯಾದ ಮರಿಯಳು, இயேசுவினுடைய சீஷர்கள், ಯೇಸುವಿನ ಶಿಷ್ಯರುಗಳು, இயேசு எல்லாருமே அந்த திருமண வீட்டில இருக்கிறாங்க. ಯೇಸು ಎಲ್ಲರೂ ಸಹ ಈ ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. திருமண வீட்டிலே விருந்தின் நேரத்திலே திடீரென்று ஒரு குறைவு வந்துவிட்டது. ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ಔತಣ ಸಮಯದಲ್ಲಿ ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕೊರತೆ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. யோசித்து பாருங்க, கல்யாண வீட்டுல இன்னும் சாப்பிடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, சாப்பாடு குறைஞ்சிருச்சு, பிரியாணி குறைஞ்சிருச்சு, கறி இல்ல அப்படின்னா என்ன மாதிரி நம்ம இருதயம் படபடக்கும். ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ, ಮದುವೆ ಮನೆ, ಊಟ ಬಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬಿರಿಯಾನಿ ಖಾಲಿ ಆಗೋಯ್ತು, ಊಟ ಖಾಲಿ ಆಗೋಯ್ತು, ಮಾಂಸ ಖಾಲಿ ಆಗೋಯ್ತು. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಬಡ್ಕೊಳ್ಳಲ್ಲ. அந்த கஷ்டம் அந்த கல்யாண வீட்டாருக்கு தான் தெரியும். ಆ ಕಷ್ಟ ಮದುವೆ ಮನೆಯವರಿಗೇನೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. அப்படிப்பட்ட நேரத்துல ಅಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ அந்த திருமண வீட்டார் இயேசுவினுடைய தாயினிடத்தில் சொல்ல, இயேசுவினுடைய தாய் இயேசுவினிடத்தில் அதை சொல்ல, இயேசு சொன்ன வார்த்தையை நாம் அந்த இடத்துல அறிய முடியும். ಆ ಮದುವೆ ಮನೆಯವರು ಯೇಸುವಿನ ತಾಯಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಲು, ಯೇಸುವಿನ ತಾಯಿ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುವಂತದ್ದು ನಮಗೆ ಗೊತ್ತುಂಟು. இயேசுவினுடைய தாய் இயேசு ஏதோ ஒரு காரியத்தை அற்புதமாய் செய்து அவர்களுக்கு அந்த நேரத்திலே ஒரு பெரிய அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு தான் சொல்லுகிறார். ಯೇಸುವಿನ ತಾಯಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಏನೋ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನ ಆ ಮದುವೆ ಮನೆಯವರಿಗೆ ಮಾಡ್ತಾನೆ ಅನ್ನುವ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಆಕೆ ಹೇಳಿದಳು. 3வது வசனத்திலே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ಆತನಿಗೆ, ಅವರಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಾರಸವಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದಳು. So that was a fact. இல்லை, ಅದೇ ಅಲ್ಲಿರುವಂತ ನಿಜ ಇಲ್ಲ. 4வது வசனத்திலே இயேசு
அவங்க தாயாரை நோக்கி சொல்லுகிறார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ತನ್ನ ತಾಯಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ಯೇಸು ಆಕೆಗೆ, ಅಮ್ಮ ನನ್ನ ಗೊಡವೆ ನಿನಗೇಕೆ, ನನ್ನ ಸಮಯವು ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. My time has not yet come. ನನ್ನ ಸಮಯ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. So that was the need, that was the time of need. ஆனா அவர் சொல்லுகிறார் என் வேலை இன்னும் வரவில்லை. ಆ ಗಳಿಗೆ ಅಗತ್ಯತೆಯಿಂದ ಕೂಡಿದಂತಹ ಗಳಿಗೆ ಸಮಯ, ಆದ್ರೆ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ನನ್ನ ಸಮಯವು ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. அதனால நமக்கு நீட் இருக்கும்போது, தேவை இருக்கும்போது, அவர் நீட் doesn't mean that God has to work immediately upon our need. ನಮಗೆ ಅಗತ್ಯತೆ ಇರುವಾಗ ದೇವರು ಆ ತಕ್ಷಣವೇ ಕ್ರಿಯೆ ಮಾಡಬೇಕು ನಮಗೋಸ್ಕರ ಎಂಬುದಾಗಲ್ಲ. God will work on his time. ದೇವರು ಆತನ ಸಮಯದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ. அவருடைய நேரத்திலே அவர் கிரியை செய்கிறார். ಆತನು ಆತನ ಸಮಯದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ. So அந்த தேவை இருந்தது, ಅಲ್ಲಿ ಅಗತ್ಯತೆ ಇತ್ತು. அந்த நேரத்தில் இயேசு இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லும்போது, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಇನ್ನು ನನ್ನ ಸಮಯ ಬಂದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವಾಗ, that means delay, ஒரு தாமதம் உண்டாகிறது. ಇದರ ಅರ್ಥ ತಡವಾಗುತ್ತಾ ಇದೆ. But here the delay doesn't mean denial. ಇಲ್ಲಿ ತಡ ಅಂತ ಬರುವಾಗ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. தாமதம் என்பது இல்லை என்பதற்கான பொருள் அல்ல. ತಡ ಅನ್ನುವಂಥದ್ದು ಇಲ್ಲ ಅನ್ನುವ ಅರ್ಥ ಅಲ್ಲ. தாமதம் தேவனுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்பதுதான் அர்த்தம். ತಡ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅಲ್ಲಿನ ಅರ್ಥ ಸಮಯ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. ஆனா மனிதர்களாகிய நமக்கு தாமதம் நடக்கும் பொழுது இல்லை என்பது போலதான் தோன்றும். அதனாலே உண்டாகிற தாக்கம், பாதிப்பு, சோர்வு, மனநிலையில உண்டாகிறது நாம் பார்க்க முடியும். ಆದ್ರೆ ಮನುಷ್ಯರಾದ ನಮಗೆ ತಡವಾಗುವಾಗ ಇಲ್ಲ ಅಂತ ನಾವು ಭಾವಿಸಿಕೊಂಡು ಬಿಡ್ತೇವೆ. ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಬೇಸರ ಹಾಗೂ ದುಷ್ಪರಿಣಾಮಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய சபையாகிய குடும்பமே, உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற தாமதம் தேவனுடைய நேரத்திற்காக, தேவன் செய்யக்கூடிய அற்புதத்திற்காக காத்திருக்கிற ஒரு நேரம். ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, ದೇವ ಸಮಯ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತಹ ತಡ ಅದು ದೇವರ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಆಗುವಂತಹ ತಡವಷ್ಟೇ. தேவன் செய்கின்ற கிரியையெல்லாம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் முன்னாடி நடக்காது, ஒரு செகண்ட் பின்னாடி நடக்காது. ரைட் ஆன் த டாட், கரெக்டா அந்த நேரத்துல, சரியான நேரத்துல, துல்லியமான நேரத்துல அவர் நினைத்த காரியங்கள் நடந்தே தீரும். ದೇವರು ನೆನೆಸುವಂತಹ, ದೇವರು ಮಾಡುವಂತಹ ಕಾರ್ಯ ಒಂದು ಕ್ಷಣ ಹಿಂದೆಯೂ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಒಂದು ಕ್ಷಣ ಮುಂದೆಯೂ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ತಕ್ಕ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಆತನು ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, this is a waiting time. ಇದು ಕಾಯುವ ಕಾಲ. என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லும்போது he wants us to wait for his time. ನನ್ನ ಸಮಯ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಆತನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಆತನು ಕಾಯಬೇಕಾಗಿತ್ತು. அதுதான் நம்முடைய attitude மாற வேண்டும். ಇದೇ ನಮ್ಮ ಮನೋಭಾವವಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. மன சோர்வுக்கு போக கூடாது. ಆದ್ರೆ ನಾವು ಬೇಸರಿಕೆಗೆ ಹೋಗಬಾರದು. இல்லை என்ற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது. ಇಲ್ಲ ಅನ್ನುವ ಅರ್ಥದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. God wants me to wait for his time. ದೇವರು ಆತನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಕಾಯುತ್ತಿರ್ತಾನೆ. அதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். ಇದನ್ನ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ನಮಗೊಂದು ಸಮಾಧಾನವಿರುತ್ತೆ. So அந்த இடத்துல it was not a denial. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತ ಅಲ್ಲ. சில நிமிடங்களோ, அரை மணி நேரமோ, ஒரு மணி நேரமோ நமக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல இயேசு கிறிஸ்து அற்புதத்தின் அந்த துவக்கத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். ಕೆಲವು ನಿಮಿಷಗಳು, ಅರ್ಧ ತಾಸೋ, ಒಂದು ತಾಸೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ ತರುವಾಯ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಆತನು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. அங்க பார்த்த வேலைக்காரர்களை வெளியில இருக்கிற கச்சாடிகளில் உள்ள தண்ணீரை மொண்டு கொண்டு உள்ளே பந்தி விசாரிக்கிறவனிடத்திலே கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ, ಹೊರಗೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿರುವ ಬಾನೆಗಳಿಂದ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕಂಠದ ಮಟ್ಟಿಗೆ ತುಂಬಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಹೇಳ್ತಾನೆ. அவர்கள் தண்ணீரை கொண்டு போய் உள்ளே பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொடுக்க அவன் அதை ருசி பார்த்து, எல்லா வீட்லயும் முன்னாடி நல்லா இருக்கும், போக போக அப்படியே ருசி குறைந்தது தான் இருக்கும். இங்க முன்னாடி இருந்ததை காட்டிலும் இந்த பிந்தி வந்த ரசம் மிகுந்த ருசியுள்ளதா இருக்கிறதே என்று அவனுக்கு ஆச்சரியம்.
ಅಲ್ಲಿ ಬಡಿಸುವವರ ಬಳಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕೊಟ್ಟಾಗ ಬಡಿಸುವವರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗುತ್ತೆ. ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಮೊದಲು ಬರುವಂತದ್ದು ರುಚಿಯಾಗಿರುತ್ತೆ, ನಂತರ ರುಚಿ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತಾ ಹೋಗುತ್ತೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಮೊದಲ ರುಚಿಗಿಂತಲೂ ಈ ರುಚಿ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿದೆಯಲ್ಲ. That's the miracle of God. ಇದೇ ದೇವರ ಅದ್ಭುತ. That's our God. ಈತನೇ, ಈ ದೇವರೇ ನಮ್ಮ ದೇವರು. முன்னாடி நடந்திருந்தால் இந்த ருசி இல்ல, இப்ப பின்னாடி வந்தோனே அது ருசி கூடினதாய். The best wine was served in the later time. ಮೊದಲು ನಡೆದಿದ್ರೆ ಈ ರುಚಿ ಇರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ತಡವಾಗಿ ನಡೆದದ್ದರಿಂದ ರುಚಿಯುಳ್ಳ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನ ಅಲ್ಲಿ ಕೊಡಲಾಗ್ತಾ ಇದೆ. That's the power of delay. ಇದೇ ತಡವಾಗುವುದರ ಬಲ. If it is added with the purpose of God, there is a power in the delay that is happening in everyone's life. ದೇವರ ಉದ್ದೇಶಗಳೊಂದಿಗೆ ಅದು ಸೇರಿರುವುದಾದ್ರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಗುವಂತ ತಡ ಅನ್ನುವಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಬಲವಿದೆ. சாதாரணமா மேன்ஸ் கெப்பாசிட்டில, மனிதர்களுடைய அந்த கெப்பாசிட்டில பெஸ்டா கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த பெஸ்ட் வந்திருக்காது. இட் இஸ் காட்ஸ் பெஸ்ட். அதனால மனுஷர்கள் வைத்திருக்கிற எல்லாத்தை காட்டிலும் மேன்மையான ருசியுள்ளதா இருந்தது. ಸಾಧಾರಣವಾದಂತ ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು ಅಂತ ಕೊಡೋದಾಗಿದ್ರೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಇದು ತಡವಾಗಿ ಬಂದದ್ದರಿಂದ ಮನುಷ್ಯರು ಕೊಡುವಂತ ಉತ್ತಮಕ್ಕಿಂತಲೂ ಅತ್ಯುತ್ತಮವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ಯಾಕೆ? ತಡವಾದುದರ ನಿಮಿತ್ತ. Waiting time is not a wasting time. ಕಾಯುವ ಸಮಯ ವ್ಯರ್ಥವಾಗುವ ಸಮಯ ಅಲ್ಲ. Delay is not a denial. ತಡ ಅಂತ ಬಂದಾಗ ಇಲ್ಲ ಎಂಬುದಲ್ಲ. God is at work on your life. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವನಾಗಿರ್ತಾನೆ. தேவன் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವನಾಗಿರ್ತಾನೆ. ஏற்ற நேரத்திலே, தக்க சமயத்திலே, God's time, everything will be made perfect in your life. ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ, ಕ್ಲುಪ್ತ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಂದನ್ನು ಅಂದವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. Come on my beloved, rejoice in the Lord. ಬನ್ನಿ ನನ್ನ ಪ್ರಿಯರೇ, ಕರ್ತನಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಿಸಿರಿ. இரண்டாவது ஒரு இன்சிடென்ட் இதே ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 11ல நம்ம வாசிக்க முடியும். ಎರಡನೆಯ ಒಂದು ಸಂಭವವನ್ನ ಇದೇ ಯೋಹಾನನ ಸುವಾರ್ತೆ 11ನೆಯ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக நான் அதை நேரேட் பண்ண விரும்புகிறேன். ಸಮಯವನ್ನ ಉಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸಂಕ್ಷಿಪ್ತಗೊಳಿಸಿ ಹೇಳ್ತೇನೆ. லாசரு என்கிற ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்து அதிகமாய் சிநேகித்த ஒருவர், அவர் மரண படுக்கையிலே நோயிலே இருக்கிறார் என்கிற செய்தி இயேசுவுக்கு போகிறது. ಯೇಸು ಬಹಳವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದ ಲಾಜರ ಅನ್ನುವಂತವನು ರೋಗದ ಮರಣದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಎನ್ನುವ ಸುದ್ದಿ ಯೇಸುವಿಗೆ ಹೋಗುತ್ತೆ. இயேசுவுக்கு அந்த செய்தி தெரிந்த பிறகு வேண்டுமென்றே அவர் டிலே பண்ணி போகிறார். ಯೇಸುವಿಗೆ ಆ ಸುದ್ದಿ ತಿಳಿದ ತರುವಾಯವು ಬೇಕೆಂದೇ ಅಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಆತನು ತಡ ಮಾಡುತ್ತಾನೆ. தேவை இருக்கிறது. There was a need. ಅಲ್ಲಿ ಅಗತ್ಯತೆ ಇದೆ. அவர் போய் அவனை சுகமாக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், ஒரு ஜெபம், ஒரு ஏக்கம் குடும்பத்தாருக்கு உண்டு. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಯೇಸು ಆತನನ್ನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಬೇಕನ್ನುವಂತ ಬಯಕೆ, ಪ್ರಾರ್ಥನೆ, ಆಸೆ ಕುಟುಂಬದವರಲ್ಲಿ ಇದೆ. ஆனா இயேசு தாமதமாகி போகிறார். ಆದ್ರೆ ಯೇಸು ತಡವಾಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ. ஏன் தாமதமாய் போகிறார்? ಯಾಕೆ ತಡವಾಗಿ ಹೋದನು? யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது அவரை பார்த்து கேட்க? ಯಾರಿಗೆ ಹಕ್ಕಿದೆಯೋ ಅದನ್ನ ನೋಡಿ ನಾನು ಕೇಳ್ತೇನೆ. எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. ನನಗೂ ಇಲ್ಲ, ನಿಮಗೂ ಇಲ್ಲ, ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. He did it with his purpose. ಆತನು ಆತನ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿಯೇ ಮಾಡಿದನು. He did it for his purpose. ಆತನ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಮಾಡಿದನು. அப்ப அவர் தாமதமா போறாரு. ಆತನು ತಡವಾಗಿ ಹೋದನು. போகும்போது லாசரு மரிச்சாச்சு, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. ಹೋಗುವಷ್ಟರಲ್ಲಿ ಲಾಜರನು ಸತ್ತಾಯ್ತು. ಸತ್ತು 3 ದಿನವಾಯ್ತು. ಈಗ ಸತ್ತು ಸಮಾಧಿ ಸಹ ಮಾಡಾಯ್ತು. ஓ, ரொம்பவே தாமதமாயிடுச்சு. ಓ, ಬಹಳ ತಡವಾಯ್ತು. No hope at all. ನಿರೀಕ್ಷೆಯೇ ಇಲ್ಲ. மரிக்கிறதுக்கு முன்னாடி போயிருந்தா கூட ஒரு hope. ಸಾಯುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಏನಾದ್ರೂ ಹೋಗಿದ್ರೆ ನಿರೀಕ್ಷೆ ಇರ್ತಾ ಇತ್ತು. சரி, மரித்து சடலம் இருந்தா கூட சரி உயிரோட எழுப்பிடுவார்னு ஒரு hope. ಸರಿ, ಸತ್ತು ಶವವಾದ್ರೂ ಇದೆಯಾ, ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿ ಬಿಡ್ತಾನೆ ಎನ್ನುವ ನಿರೀಕ್ಷೆಯಾದ್ರೂ ಇರ್ತಾ இப்ப ಇತ್ತು. அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. ಈಗ ಸಮಾಧಿ ಮಾಡಾಯ್ತು. ಸಮಾಧಿ ಮಾಡಿ ಎಷ್ಟು ದಿನವಾಯ್ತು? 4 ದಿನವಾಗೋಯ್ತು. I want to ask you all the question. இதை விட மோசமான ஒரு சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில ஏதாவது தாமதம் இருக்கிறதா? ನಾನು ನಿಮಗೊಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳ್ತೇನೆ. ಇದಕ್ಕಿಂತ
ಮೋಸವಾದ ತಡ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಇದೆಯಾ? Everything is gone. Hope is gone. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இனி லாசருவை மரித்தவனாய் நாம் நினைவிலே தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கிற நேரத்திலே இயேசு அங்கே வருகிறார். ಎಲ್ಲವೂ ಹೊಟ್ಟೋಯ್ತು, ನಿರೀಕ್ಷೆಯೇ ಇಲ್ಲದಂತಾಯ್ತು, ಇನ್ನು ಲಾಜರನು ಸತ್ತ ಅನ್ನುವುದನ್ನು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಯೇಸು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்ம பாஷையில சொல்லணும்னா லேட்டா வராரு. ನಮ್ಮ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳೋದಾದ್ರೆ ಲೇಟ್ ಆಗಿ எல்லாம் முடிஞ்சு போய் வராரு. ಎಲ್ಲ ಮುಗಿದ ಮೇಲೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா முடிந்து போனதற்கும் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கக்கூடியவர் நாம் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து. ಮುಗಿದು ಹೋಗಿರುವುದಕ್ಕೂ ಹೊಸ ಆರಂಭವನ್ನ ಕೊಡುವವನು ನಾವು ನಂಬುವ ಯೇಸು. இனி ஒன்னும் நடக்கிறதுக்கே வாய்ப்பில்லை என்று மனித மனம் சொல்லும் பொழுது இனி ஒரு புதிய வாழ்க்கையை தர நான் வல்லவர் என்று தம்முடைய வல்லமையை காட்டுகிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ಇನ್ನು ಏನು ಸಹ ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಮನುಷ್ಯ ಬುದ್ಧಿಗಿಂತಲೂ ಹೊಸ ಆರಂಭವನ್ನ ಕೊಡುವವನೇ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. வியாதி படுக்கையில் இருக்கிற நேரத்தில் வந்திருந்தால் வியாதியை சுகப்படுத்தி இருப்பார். ರೋಗದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಿರುವಾಗ ಬಂದಿದ್ರೆ ರೋಗವನ್ನ ಮಾತ್ರ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದನು. இப்ப டிலேடா வராரு. ಈಗ ತಡವಾಗಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. மரித்தவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆச்சு. ஆனால் லாசருவே வெளியே வா என்று கல்லறையில் இருந்து அவர் கூப்பிட அவன் வெளியே வந்து உயிரோடு வந்து அநேகர் ஆச்சரியப்பட்டு அவர் மேல் விசுவாசம் வைக்கத்தக்கதாய் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். ಸತ್ತು ಸಮಾಧಿ ಮಾಡಿ 4 ದಿನವಾಯ್ತು. ಯೇಸು ಸಮಾಧಿಯ ಮುಂದೆ ನಿಂತು ಲಾಜರನೇ ಹೊರಗೆ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಮಹಾಧ್ವನಿಯಿಂದ ಕೂಗಿದನು. ಸತ್ತ ಲಾಜರನು ಆಚೆ ಬಂದನು. ಸುತ್ತಮುತ್ತಲಿದ್ದಂತ ಎಲ್ಲರಿಗೂ ವಿಸ್ಮಯ ಹಿಡಿದ ಹಾಗಾಯಿತು. That's why I dare to call there is a power in the delay that is happening in your life. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ನಾನು ಹೇಳುವುದು, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಗುವ ಎಲ್ಲ ತಡ ಅನ್ನುವುದಕ್ಕೆ பலவிதே. தாமதமாய் நடக்கிற அத்தனையிலும் தேவனுடைய மகிமை கூடித்தான் இருக்கும். ತಡವಾಗುವ ಅಷ್ಟರಲ್ಲಿಯೂ ದೇವರ ಮಹಿಮೆ ಕೂಡುತ್ತಲೇ ಇರುತ್ತೆ. தேவனுடைய மகிமை மேலானதாய் தான் இருக்கும். ದೇವರ ಮಹಿಮೆಯು ಮೇಲಾಗಿಯೇ ಇರುತ್ತೆ. ஆமென். ஆமென். நீங்களும் நானும் நினைக்கிற நேரத்துல ஆண்டவர் கிரியை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நாம் நினையாத நேரத்துல, நினையாத விதத்துல, நாம் யோசித்து பார்க்க முடியாத அற்புதமான விதங்களிலே தேவன் கிரியை செய்ய முடியுமே, அதை நாம் விசுவாசிப்போம். ನಾನು ಮತ್ತೆ ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂಗತಿಗಳು ನಡೆಯದೇ ಇರಬಹುದು. ಆದರೆ ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳದೆ, ಎದುರು ನೋಡದೆ, ಅಪೇಕ್ಷಿಸದೆ ಇರುವಾಗ ದೇವರು ನಮಗಾಗಿ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ, ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தாமதங்கள் வீணாகாது, வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் பொய்யாகாது. கர்த்தர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். ತಡವು ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ, ವಾಗ್ದಾನಗಳು ಸುಳ್ಳಾಗುವುದಿಲ್ಲ. ಹೇಳಿರುವುದು ಖಂಡಿತವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. Hallelujah. Hallelujah. Do you believe? ನೀವು ನಂಬುವಿರಾ? அன்றைக்கு லாசருவை உயிரோடு கூட எழுப்புறதற்கு முன்பதாக அவர் சொன்னது, விசுவாசம் உள்ளவனாயிரு, தேவனுடைய மகிமையை காண்பார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಲಾಜರನನ್ನ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಹೇಳಿದ ಒಂದು ಮಾತು, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರಾಗಿರಬೇಡ್ರಿ, ನಂಬಿಕೆ ಇರುವವರಾಗಿರಿ. ನೀನು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣು. If you believe, you shall see the glory of God. ನೀನು ನಂಬುವುದಾದ್ರೆ ನೀನು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವಿ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிக்கும் நண்பர்களுக்கும் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವಂತಹ ಅಷ್ಟು ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರಿಗೆ ನಾನು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ನೀವು ನಂಬುವುದಾದ್ರೆ ನೀವು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವಿರಿ. Come on, just put all of your trust upon him. ಬನ್ನಿ, ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಭರವಸೆಯನ್ನ ಆತನ ಮೇಲೆ ಇಡ್ರಿ. Release yourself from all kinds of worries. ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಚಿಂತೆಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. You are God's child. ನೀವು ದೇವರ ಮಗು. You are called by God. ನೀವು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು. You have been chosen by God. ನೀವು ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು. So nothing will take place in your life without God's permission. ದೇವರ ಅನುಮತಿ ಇಲ್ಲದೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ಸಹ ಜರುಗುವುದಿಲ್ಲ. Are you facing delay in your life? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡವನ್ನ ನೀವು ಎದುರಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? That means I would say that delay has been permitted by God. That's why there is a delay in your life. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ತಡ ಅನ್ನುವುದು ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ದೇವರಿಂದಲೇ ಅನುಮತಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆದುದರಿಂದ ತಡವಾಗುತ್ತಾ ಇದೆ. If you ask why this delay, that delay is for greater manifestation of God's glory in your life. ನೀವು ಕೇಳಬಹುದು, ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ತಡ ಯಾತಕ್ಕಾಗಿ ಅಂದ್ರೆ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ಮಹಾ ಮಹಿಮೆ ಪ್ರಕಟಗೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ. Amen. ಆಮೆನ್. Come on, let's just ponder over
these thoughts over God's word in his presence. ಹಾಗೆ ಬನ್ರಿ ಆತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಈ ದೇವರ ಒಂದು ಸಮಾಲೋಚನೆಗಳ ಮೇಲೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿರ ಇಡುವ. I just ask worship team would minister unto us at this point of time. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಹಾಡಿನ ತಂಡದವರು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕಾಗಿ ಕೇಳ್ತೇನೆ. Jesus. காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು. The one who has called you is faithful. ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನು. No one can challenge our God's faithfulness. ನಮ್ಮ ದೇವರ ನಂಬಿಗಸ್ತಿಕೆಯ ಕುರಿತಾಗಿ ಯಾರು ಸಹ ಸವಾಲನ್ನು ಹಾಕ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. No one can negotiate with the faithfulness of God. ನಮ್ಮ ದೇವರ ಚೌಕಾಸಿನ ನಮ್ಮ ದೇವರ ನಂಬಿಕಸ್ತಿಕೆಯ ಕುರಿತು ಯಾರು ಚೌಕಾಸಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. ஆமென். கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும். தாமதங்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. தேவன் அவருடைய நேரத்திலே காரியங்களை வாய்க்க செய்கின்ற பொழுது நாம் அதை புரிந்து கொள்ளுவோம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ತಡವಿದೆ ಹೌದು, ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು ನಂಬಿಕಸ್ತನು. ಆತನ ಸಮಯ ಕ್ಲುಪ್ತ ಗಳಿಗೆ ಬರುವಾಗ ಆತನು ಸಕಲವನ್ನ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. Amen. ಆಮೆನ್ Amen. ಆಮೆನ್. Let's get into our time of prayer now. ಈಗ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಮಯಕ್ಕೆ ನಾವು ಹೋಗೋಣ. இன்றைக்கு நாம் UAE-க்காக அரப் கண்ட்ரீஸ்க்காக ஜெபிக்க போகிறோம். ಈ ದಿನ ನಾವು UAE ಅರಬ್ ರಾಷ್ಟ್ರಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ COVID-19 பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய சுகத்திற்காக அந்த தேசங்களில் இருக்கக்கூடிய இறுக்கமான நெருக்கமான சூழ்நிலைகள் மாறும்படி ஜெபிக்க போகிறோம். COVID-19 ಇಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಜನರುಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ. ಅಲ್ಲಿರುವಂತ ಇಕ್ಕಟ್ಟು ಬಿಕ್ಕಟ್ಟುಗಳು ಈ ವೈರಾಣುನಿಂದ ಆಗಿದೆ, ಇದರಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾಗುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. இந்த நேரத்தில் UAE-ல இருந்து ஏர்லைன்ல இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் பிரதர் ஜோயல் is joining online with us. ಈಗ UAE ಇಂದ ನಮ್ಮ
ಸಹೋದರರಾದ ಜೋಯಲ್ ರವರು ಆನ್ಲೈನ್ ಮೂಲಕ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. Over to brother Joel from UAE. UAE ಇರುವಂತ ಜೋಯಲ್ ರವರಿಗೆ ಈ ಸಮಯ. Precious name of our Lord and Savior Jesus Christ. You know, I am so much excited to know that the Church of Mysore is burdened in order to pray for this land of UAE. I am staying with my family here from last 23 years. And you know, God has given me and the family the great burden in order to pray for this country. Dear brothers and sisters, why I would like to encourage you people to pray at this time of crisis that is, sweeping the whole world. UAE is not an exception. The whole world is under pandemic. You know, God is a God who is going to deliver us. No destroying angels will have any hand on the children of God who is living in this land of UAE. Dear brothers and sisters, I would like to give you some statistical details about this country. This country is a country of population of around 9.89 million people are living here. Out of this 9.89 million, the number of expatriates that they are living here is around 2.22 million people are expatriates. And out of this 2.22 million expatriates, most of them, they come from South India. This country has given the livelihood for the people from India, from South India. And most of the people who are living in this country, who has come from India, they are mostly Christians. This country is a country, the second most populated religion in this country is Christianity. Around 1.3 million people are Christians who are living here. And God has given all the Christians here the freedom to worship the Lord in spirit and truth. There are many churches. God has helped the people to, establish churches here. There is many full gospel churches and many people who have come from India and other countries, and they have received Jesus Christ as their personal Savior in this nation. I believe God is going to do something beautiful in this time of crisis. I would like to give you some statistical data about the pandemic COVID-19 this country is facing. Up to today, the number of recorded cases of officially is around 7,755 cases. Out of this, the Lord has helped this country, to around 1,443 people to recover. And just the country has just faced around 46 deaths. I believe, every child of God in this country, they are united and they are praying in one accord and one mind, and God is delivering His children from the destroying angel. I praise the Lord. And today the number of new cases was around 490, and the number of recoveries made today was 83, and only 3 deaths was this country had to face today. Dear brothers and sisters, let us all join together and pray now. Heavenly Father, in Jesus' name we come to the throne of grace, Lord. Hallelujah. Thank you, Lord Jesus, for helping the ICRM Church Mysore, Lord. Hallelujah. And giving them the burden, Father God, to pray for this nation, Lord. Hallelujah. Father God, this is the nation of around 1.3 million people who are believing Christians who are living here, Lord Jesus. Stretch out your hand, Father God, and we pray right now, Lord Jesus, you need to bless every families, Lord. We sprinkle the blood of Jesus Christ on the doorposts of all the Christian families that are living here, Lord. Hallelujah. No destroying angels has right in order to enter into their houses, Father God. Lord, we pray right now,
now, Lord Jesus. Yes, Father God, every families have to be protected, Lord. Every expatriates has to be protected, Lord. If there is any job losses, Father God, yes, any believing Christians, if they have lost the job right now, we pray, Father God, you need to bring about a breakthrough right now, Lord Jesus. If there is any salary reductions, Father God, we pray right now, Father God, Lord Jesus, you are the Lord of restoration. You are going to restore them. You are going to make them more than conquerors, Lord Jesus. Hallelujah. You are going to make them overcomers. In the name of Jesus, we pray, Father God. Hallelujah. Lord, you blessed Shadrach, Meshach, and Abednego in the foreign land, Father God. In the same way, every child of God here, Lord Jesus, Father God, like Shadrach, Meshach, and Abednego, Father God, they have to be protected by you. The fourth person has to enter into their lives, Lord. Every believer's house is a house of worship, Father God. Jesus Christ is going to enter into everyone's life, and you're going to protect them, Father God. Hallelujah. As the word of God says, Lord, hallelujah, the eyes of the Lord are on those who fear you, Lord Jesus. Hallelujah. And those who put their hope on your unfailing love, Lord Jesus. Hallelujah. Father God, you have promised every child of God in UAE, Lord Jesus. This is your promise, Father God. Hallelujah. No death will come upon their houses, Father God. No famine will take away their lives, Lord. Hallelujah. As the word of God says, the mountains may be shaken, Lord. The hills may be removed, Lord Jesus. Hallelujah. But your unfailing love on every child in UAE, Lord Jesus, will not be taken away, will not be shaken, Father God. Hallelujah. We pray right now, Lord Jesus, your covenant of peace will not be removed in their lives, Lord. Hallelujah. Lord Jesus, no weapons that is formed by the enemy will prevail against your children, Lord. Thank you for hearing our prayers, Father God. Thank you for answering our prayers. At this time of crisis, Lord, we pray, Lord Jesus, you should bring a great revival in this nation, Lord. Hallelujah. There should be a breakthrough in the entire Middle East, Father God. Hallelujah. And many people have to receive you as their personal Savior, Lord. Get into those families where they are suffering from COVID-19, Father God. And Amen. 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 ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ಕೇಳಿದ್ದಾನೆ. யுஏயிலும் எல்லா அரப் கண்ட்ரீஸ்லும் கர்த்தர் பெரிய மாற்றத்தை அவருடைய கிருபையை வெளிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் ಎಂದು ನಂಬುகிறோம். UAE ಮತ್ತು ಎಲ್ಲ ಅರಬ್ ರಾಷ್ಟ್ರಗಳಲ್ಲಿ ದೇವರು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ನಾವು ನಂಬುವ. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ನೀವು ನಂಬುವಿರಾ? ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இன்னொரு முறை நாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக மீண்டும் ஒரு விசை நாம் இன்டர்சீட் பண்ணும்படியா நம்முடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தி ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಜಗತ್ತಿನಲ್ಲಿರುವಂತಹ ಎಲ್ಲ ದೇಶಗಳಿಗಾಗಿ ಮಧ್ಯಸ್ಥಿಕೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಎರಡು ಕೈಗಳನ್ನು ಮೇಲೆ ಕೆತ್ತೋಣ. நாம் ஜெபிக்க போகிறோம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ಹಾಗೆಯೇ ಪ್ರಾರ್ಥಿಸಲು வீடுகளிலே துதியின் சத்தமும் ஜெபத்தின் சத்தமும் உண்டாகட்டும். ಮನೆಗಳಲ್ಲಿ ಸ್ತುತಿ ಮತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಶಬ್ದ ಉಂಟಾಗಲಿ. பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரும் இணைந்து கொண்டு, ಮಕ್ಕಳು, ಯವನಸ್ಥರು, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಸೇರಿಕೊಂಡು, தகப்பனே, நாங்கள் உலக நாடுகளுக்காக திறப்பில் நிற்கிறோம் அப்பா. ದೇವರೇ, ನಾವು ಪ್ರಪಂಚದ ದೇಶಗಳಿಗಾಗಿ ಒಡಕಿನಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೇವಪ್ಪ. எங்கள் இந்திய தேசத்திற்காகவும் திறப்பில் நிற்க வருகிறோம் ஐயா. ನಮ್ಮ ಭಾರತ ದೇಶಕ್ಕಾಗಿ ನಾವು ಒಡಕಿನಲ್ಲಿ ನಿಲ್ಲಲು ಬರುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. உம்முடைய இரக்கம் வேண்டும். ನಿನ್ನ ಕನಿಕರ ಬೇಕು. உலகத்தின் நாடுகளிலே இந்த வியாதிகள் சுகமடையும்படி கர்த்தர் தம்முடைய நீதியின் வலது கரத்தை நீட்டோம். உம்முடைய இரத்தத்தினால் உலகம் முழுவதையும் கழுவி அருளோம். உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி அருளோம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ದೇವರೇ, ಜಗತ್ತಿನ ದೇಶಗಳ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕೃಪಾ ಹಸ್ತವು ಚಾಚಲ್ಪಡಲಿ. ನಿನ್ನ ರಕ್ತದಿಂದ ಸಕಲ ದೇಶಗಳು ತೊಳೆಯಲ್ಪಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಕೇಳುತ್ತೇವಪ್ಪ. All the infected patients all over the world, let them be healed
healed in Jesus name we pray. ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಈ ಸೋಂಕನ್ನ ಹೊಂದಿರುವಂತ ಎಲ್ಲ ಸೋಂಕಿತರು ಗುಣಮುಖರಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ. கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ದೇವರೇ, ನೀವು ಹೀಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி. ದೇವರ ಬಲವು ತೋರಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. பாருங்க, இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருந்து ட்ரீட் பண்ணக்கூடிய மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக நம்ம அதிகமா ஜெபம் பண்ணணும். ನೋಡ್ರಿ, ಮಂಚೂಣಿಯಲ್ಲಿ ನಿಂತು ವೈದ್ಯಕೀಯ ರಂಗದಲ್ಲಿ ಸೇವೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಇರುವವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டா ஒரு டாக்டர் இறந்து போயிட்டார். அவரை புதைக்கிறதுக்கு கூட ஜனங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு புதைக்க வந்தவர்கள் எல்லாம் அடித்து விரட்டினது மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்ம கேட்கணும். ಸಮೀಪ ದಿನದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಒಂದು ಸುದ್ದಿ ನೀವು ಕೇಳಿರಬೇಕು. ಒಬ್ಬ ವೈದ್ಯರು ತೀರಿ ಹೋಗ್ತಾರೆ ಈ ಸೋಂಕಿನಿಂದ. ಅವರನ್ನ ಸಮಾಧಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಜನರು ಸಹ ಬರಲ್ಲ, ಸಮಾಧಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಜಾಗನೂ ಕೊಡಲ್ಲ, ಸಮಾಧಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೋದವರನ್ನು ಸಹ ಒಡೆದು ಕಳಿಸಿಬಿಡ್ತಾರೆ. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிற ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மனுஷன் இறந்து போன பிறகு கூட அவருக்கு சரியான விதத்திலே அடக்கம் பண்ணுவதற்கு கூட சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஜனங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய போராட்டம், முரட்டுத்தனம். ಮನುಷ್ಯರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದಂತ ಒಬ್ಬನು ಅದೇ ಸೋಂಕಿನಿಂದ ಬಳಲಿ ಸತ್ತು ಹೋದಾಗ ಆತನಿಗೆ ಸಮಾಧಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೂ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅಂತಹ ಒಂದು ಹೋರಾಟ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். ಆ ಕುಟುಂಬದವರಿಗೆ ಎಂತಹ ವೇದನೆ ಇರುತ್ತೆ. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை கஷ்டம் இருந்திருக்கும். ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಎಂತಹ ಕಷ್ಟವಿದ್ದಿರುತ್ತೆ. இப்படி ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ நர்சஸ், எத்தனையோ இந்த ஹெல்த் கேர்ல இருக்கக்கூடியவங்க, போலீஸ் அபிஷியல்ஸ் பாதிக்கப்படுறாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಂಚೂಣಿಯಲ್ಲಿ ನಿಂತಿರುವಂತಹ ವೈದ್ಯರು, ನರ್ಸ್ಗಳು, ಪೊಲೀಸರು, ಎಷ್ಟೋ ಜನರುಗಳು ಬಾಧಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு விசை நாம் ஒருமனப்பட்டு ಮತ್ತೊಂದು ಹಾಗೆ ನಾವು கரங்களை உயர்த்தி பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಭಾರದಿಂದ ಇವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವ. ஆண்டவரே, ஃப்ரண்ட் லைன்ல இருந்து சர்வ் பண்ணக்கூடிய மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த வியாதியின் தாக்கம் வரக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா ದೇವರೇ, ಮಂಚೂಣಿಯಲ್ಲಿ ನಿಂತು ವೈದ್ಯಕೀಯ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತ ಎಲ್ಲರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ. ಸ್ವಾಮಿ, ಈ ಸೋಂಕು ಇವರಿಗೆ ತಗಲಬಾರದೆಂದು ನಾವು ಕೇಳುತ್ತೇವಪ್ಪ. Father God, protect them from the infection from this virus. ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ಈ ವೈರಾಣುವಿನ ಸೋಂಕಿನಿಂದ ಇವರುಗಳನ್ನ ನೀನು ಕಾಪಾಡು ಸ್ವಾಮಿ. அவர்களுக்கு எந்த பாதிப்பும் சரீரத்தில் வரக்கூடாது. ಇವರಿಗೆ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬಾಧಿಸುವಿಕೆ ಉಂಟಾಗಬಾರದು. Keep them safe and sound, oh God, we pray. ದೇವರೇ, ಅವರನ್ನ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಕಾಪಾಡಬೇಕೆಂದು ನಾವು ನಿನ್ನನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವಪ್ಪ. இப்படி முன்னணியில் இருந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மதிப்பு சமுதாயத்திலே உண்டாகட்டும். ದೇವರೇ, ಮಂಚೂಣಿಯಲ್ಲಿ ನಿಂತು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತ ಇವರಿಗೆ ಸಮಾಜದಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಘನತೆ ಉಂಟಾಗಲಪ್ಪ. Let them be treated well, oh God, we pray. ದೇವರೇ, ಇವರುಗಳಿಗೆ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಚಾರವಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು சுயநலமான மனித தன்மை மாறுவதாக. ಸ್ವಾರ್ಥವಾದ ಮನುಷ್ಯನ ಸ್ವಭಾವ ಬದಲಾಗ್ಲಿ. ஓ மனிதன் அன்பை இன்னொரு மனிதனுக்கு காண்பிக்கிற சுபாவம் உண்டாகட்டும். ಮನುಷ್ಯ ಪ್ರೀತಿಯನ್ನ ಮತ್ತೊಬ್ಬನಿಗೆ ತೋರಿಸುವಂತದ್ದು ಉಂಟಾಗಲಪ್ಪ. இந்த உலகத்தின் பாவத்தையும் அவலமான நிலையையும் கர்த்தர் மாற்றி போட்டு உம்முடைய இரத்தத்தினால் கிடைக்கக்கூடிய அப்பா அந்த மீட்பு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ದೇವರೇ, ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಪಾಪ, ಎಲ್ಲ ಅವ್ಯವಸ್ಥೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ನಿನ್ನಿಂದ ಸಿಕ್ಕುವಂತ ವಿಮೋಚನೆ ಕಾಣಲ್ಪಡಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವೆವು ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿರುವಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. Please let us know if you have been blessed through this service. ಈ ಆರಾಧನೆಯ ಮೂಲಕ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ರೆ ಅದು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಲಿ. And also I would like to remind you not to forget to subscribe our YouTube channel. ಮತ್ತು ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ತರ್ತೇನೆ, ನಮ್ಮ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಅನ್ನು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನೀವು ಮರೆಯಬೇಡ್ರಿ. We are also in Facebook, so like the Facebook page. ಫೇಸ್ಬುಕ್ ಸಹ ಇದೆ, ಫೇಸ್ಬುಕ್ ಪೇಜ್ ಅನ್ನು ಸಹ ಲೈಕ್ ಮಾಡ್ರಿ. If you think it would be a blessing to your friends, please introduce to them also. ಇದು ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೂ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿತ್ತೆ ಅನ್ನೋದಾದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನು ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರಿಗೂ ಪರಿಚಯಿಸಿರಿ. Thank you for joining us. ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿದಕ್ಕಾಗಿ We'll meet again tomorrow at 11 a.m. ನಾಳೆ ಬೆಳಿಗ್ಗೆ 11 ಗಂಟೆಗೆ ಮತ್ತೆ ನಾವು ಭೇಟಿಯಾಗೋಣ. Come on, we will close this service with a
chorus singing unto the Lord, giving him the worship. ಬನ್ರಿ ಒಂದು ಪಲ್ಲವಿನ ಹಾಡಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಸಮಯವನ್ನು ನಾವು ಮುಗಿಸುವ. In His time, in His time, He makes all things beautiful. In His time, Lord, to you my life I bring. May each song I have to sing be to you a lovely thing in His time. Amen. He makes everything beautiful in its time. ಆಮೆನ್. ಆತನು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ಅಂದವಾಗಿ ನಿರ್ಮಿಸುತ್ತಾನೆ. Amen. Salalama. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣವ. Amen. God bless you. God bless your family. See you tomorrow. ಆಮೆನ್. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ನಾಳೆ ನಾವು ಭೇಟಿಯಾಗೋಣ.